So many people don't pray at all. நிறைய ஜனங்கள் ஜெபிப்பதற்கு நேரத்தை செலவிடுவதில்லை. Some people open the Bible, whatever comes there, they read it and just say, "Thank you, Jesus. I give my life in your hands." That's all. That's a prayer they have. ஒரு சிலர் வேதத்தை திறந்து வைத்துவிட்டு எது வருகிறதோ அதை வாசித்துவிட்டு தேங்க் யூ ஜீசஸ் என சொல்லிவிட்டு என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் தருகிறேன், அதுதான் அவர்கள் ஜெபமாயிருக்கிறது. No, my friends, prayer means pouring your heart before the Lord. இல்லை நண்பர்களே, ஜெபம் என்பது தேவனுக்கு முன்பாக இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதாக இருக்கிறது. If we have received any blessing from the Lord, we have to thank Him from the bottom of our heart. நாம் ஏதாவது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். My precious children of God, I welcome all of you to this program and I greet each one of you in the mighty name of our Lord and Savior Jesus Christ. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். Today we are going to meditate about an important thing in our life. இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். For that we have to read Matthew chapter 6 verse 33. அதற்காக நாம் வேதத்திலிருந்து வாசிக்க வேண்டிய வேதவசனம் மத்தேயு 6:33. It's a beautiful verse, my precious children of God. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இது ஒரு அழகான தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. It says, "Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you." இப்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். In our lives, every one of us, even small children, had to seek God first in their lives. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் சிறு பிள்ளைகள் கூட தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். In the same way, there is another promise of God in Psalm 34 verse 10. It says, "Those who seek the Lord shall not lack any good thing." அதேபடியாக தேவனுடைய வேத வாக்கியம் சொல்கிறது, சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. My precious friends, how much time you spend in seeking the Lord in your own life? எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை ஆண்டவரை தேட உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள்? And what time you are seeking the Lord? எந்த வேளையில் தேவனை தேடுகிறீர்கள்? So many people don't pray at all. நிறைய ஜனங்கள் ஜெபிப்பதற்கு நேரத்தை செலவிடுவதில்லை. Some people open the Bible, whatever comes there, they read it and just say, "Thank you, Jesus. I give my life in your hands." That's all. That's a prayer they have. ஒரு சிலர் வேதத்தை திறந்து வைத்துவிட்டு எது வருகிறதோ அதை வாசித்துவிட்டு தேங்க் யூ ஜீசஸ் என சொல்லிவிட்டு என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் தருகிறேன், அதுதான் அவர்கள் ஜெபமாயிருக்கிறது. No, my friends, prayer means pouring your heart before the Lord. இல்லை நண்பர்களே, ஜெபம் என்பது தேவனுக்கு முன்பாக இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதாக இருக்கிறது. If we have received any blessing from the Lord, we have to thank Him from the bottom of our heart. நாம் ஏதாவது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். That's what David says in Psalm 34:1, all the time, for whatever good things you have received from the Lord, you have to thank Him. அதைத்தான் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 34:1, எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டால் ஆண்டவரிடம் முழு மனதோடு நாம் நன்றி செலுத்த வேண்டும். And if we need anything, we have to just tell the Lord whatever we need or whatever problem we are going through, we have to seek the Lord and to be blessed by Him. உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனையிலே நான் செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். My friends, analyze our lives. அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். At what time we are seeking the Lord? இந்த வேளையில் ஆண்டவரை நீங்கள் தேடுகிறீர்கள்? How many times we seek the Lord? எத்தனை முறை ஆண்டவரை தேடுகிறீர்கள்? And let us analyze our lives and let us come closer to the Lord by seeking Him with all our heart. உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடம் தேட நெருங்கி வாருங்கள், அவரை தேட முன் வாருங்கள். So we have to seek in the morning,
in the noontime, and in the evening. ஆண்டவரை நாம் காலையிலும் மதிய வேளையிலும் இரவிலும் தேடலாம். Every day, whenever there is a time or in the mind you think about Jesus, you can speak to him. தினமும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ மனதில் அவரை நினைத்து நீங்கள் அவரோடு நீங்கள் பேசலாம். God taught me about this prayer when I was a young girl. ஆண்டவர் எங்களுக்கு சிறு பிராயத்தில் இதை கற்றுக் கொடுத்திருந்தார். Because of that, I am blessed in my life. அதனால் தான் என் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். My friends, let us continue to see how we can seek him and how we can be blessed by the Lord. நாம் தொடர்ந்து எப்படி ஆண்டவரை தேட வேண்டும், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று தியானிப்போம். My friends, we have to seek God with all our heart, with all our mind. Do you know how we can seek him like that? என் நண்பர்களை, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? We see in the Bible, David sought the Lord in the morning, in the noontime, and in the night. வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஆண்டவரை தேடுகிறவராய் இருந்தார். That's what we read in Psalm 55 verses 17 and 18. அதைத்தான் சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். As for me, I will call upon God evening and morning, and at noon I will pray and cry aloud, and he shall hear my voice. He has redeemed my soul in peace, and lots of blessings he has received. That's what he mentions there. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்டார், எனக்கு நேரிட்ட போரை நீக்கி சமாதானம் தந்தார், அவர் சில ஆசீர்வாதங்களை எங்கள் பெற்றிருக்கிறார். அதைத்தான் சொல்கிறார். When you seek him with all your heart, what will happen? நீங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது என்ன நடக்கும்? If you read Psalm 34 verse 10, we see there, those who seek the Lord shall not lack any good thing. நம் வேதத்தில் சங்கீதம் 34:10 பார்க்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. Whatever blessing you need, my children of God, you have to pour out your heart and seek the Lord and tell him your need. என் பிள்ளைகளே, உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ உங்கள் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரிடம் ஜெபித்து உங்கள் காரியங்கள் எல்லாம் அவரிடம் சொல்லிவிடலாம். By speaking to the Lord, you can have a close communion with him. ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது அவரிடம் நெருங்கிய உறவு கொள்கிறீர்கள். And in Mark 11:24 we read, whatever things you ask when you pray, believe. That's very good. That's you have to see very carefully. Believe that you receive them and you will have them. மார்க் 11:24 வாசிக்கிறோம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், கவனியுங்கள், விசுவாசியுங்கள் என்று. Jesus himself prayed unto his Father, and it's a model to all of us. இயேசுவும் தன் தகப்பனோடு ஜெபித்து நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிறார். 1 Peter chapter 2 verse 21 says, we have to follow the footsteps of Jesus Christ. 1 பேதுரு 2:21 பார்க்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிசுவடுகளை பின்பற்றி வாழ வேண்டும். Read carefully how he sought the Lord God Almighty. கவனமாக படியுங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி தன் பிதாவை தேடினார் என்று. If you read Mark chapter 1 verse 35, in the morning before daylight, Lord Jesus went to a solitary place and prayed unto his Father. நம் மார்க் 1:35 படிக்கிறோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று. And Luke 6:12, it says he went out to the mountain to pray all night before God. லூக்கா 6:12 வாசிக்கிறோம், ஆண்டவர் மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்தார் என்று. And in another place we see that he sought the Lord in the evening. இன்னொரு பகுதியிலே வாசிக்கிறோம், சாயங்கால வேளையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார் என்று. So there is no particular time to seek the Lord. நம் ஆண்டவரை தேட குறிப்பிட்ட சமயம் என்று ஒன்றும் கிடையாது.
You have to seek Him in the morning, afternoon, and night. Whenever you have an opportunity, you can talk to the Lord. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ காலையிலும் மதிய வேளையிலும் சாயங்காலத்திலும் நீங்கள் ஆண்டவரை தேடலாம். Then only we will have a close communion with Him. அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரிடம் நெருங்கிய உறவு கொள்ள முடியும். If we read the life of David, we read in Psalm 55 verses 16 and 17 like this. நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சங்கீதம் 55 16 17 வசனத்தில், As for me, I will call upon God evening and morning and at noon. That's what we read in the Bible. நான் தேவனை அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தேடுவேன் என்று வேதாகமத்தில் படிக்கிறோம். I will pray and cry aloud, and He shall hear my voice. நான் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கதறி கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். So we also can have a close communion with the Lord by seeking Him early in the morning, noontime and night time, whenever we have an opportunity to seek Him and to pray unto Him. நாமும் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ காலை மதியம் சாயங்கால வேளையிலும் அவரை தேடும் பொழுது அவரிடத்தில் ஜெபிக்கவும் வேண்டும். Whenever there is a problem, He is the one who can bring you out of all the problem. So you have to seek Him that time carefully. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அவரே உங்களை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். 2 Thessalonians chapter 3 verse 3 says, The Lord is faithful, who will establish you and guard you from the evil one. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரே உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் என்று. Daniel was a man of God. தானியேல் தேவனுடைய மனிதனாயிருந்தார். The king wanted to give him the first place in his kingdom. ராஜா தானியேலுக்கு தன்னுடைய ராஜ்யத்திலே முதலிடத்தை கொடுக்க நினைத்திருந்தார். But there were some enemies. They wanted to do something wrong to him. தானியேலுக்கு அந்த இடத்தில் எதிரிகள் இருந்தார்கள், அவருக்கு தீமை செய்ய நினைத்திருந்தார்கள். The king wanted to keep him in the first place. ராஜா அவனை முதலிடத்தில் வைக்க நினைத்திருந்தார். But they were Babylonians and they never wanted Daniel to come to the first place. அந்த இடத்தில் இருந்த பாபிலோனியர்கள் அவன் முதலிடத்தில் வருவதை விரும்பவில்லை. They are waiting for a chance. அவர்கள் ஒரு வாய்ப்புக்காக ஏங்கினார்கள். And there was a chance that Daniel was a prayerful man. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஏனென்றால் தானியேல் ஜெபிக்கிறவராயிருந்தார். They were waiting for an opportunity, and when he was praying with all his heart towards the Lord, they caught him red-handed. ஒரு வாய்ப்புக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். தானியேல் முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் அவனை பிடித்தார்கள். How Daniel prayed? எப்படி தானியேல் ஜெபித்தார்? If you read Daniel chapter 6 verse 10, it says he was a man of God and he sought the Lord 3 times a day. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தானியேல் தேவனுடைய மனிதனாயிருந்தார், தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். Even though he knew that the enemies are trying to catch him through something, when he gives importance more than the king. ராஜாவை விட பிற எந்த காரியங்களுக்கும் முக்கியமான இடம் கொடுத்தால் பிடிக்கப்படுவார்கள் என்று தானியேல் அறிந்திருந்தும் He loved the Lord God Almighty. அவர் ஆண்டவரை முழுமனதோடு நேசித்தார். Every day, 3 times a day, he was praying unto the Lord. தினமும் 3 வேளையில் ஆண்டவரோடு ஜெபிக்கிற பழக்கம் கொண்டிருந்தார். So even though the enemies were planning all those things, he knew everything, and with all that, he prayed sincerely as he was doing every time. தன்னை எதிரிகள் அழிக்க வகை தேடுகிறார்கள் என்பதை தானியேல் அறிந்திருந்தும் தான் ஜெபிப்பதை தவறாமல் 3 வேளையும் அவர் செய்து கொண்டுதான் இருந்தார். He knelt down and looked to the Lord. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தேடினார். And spoke to the Lord. ஆண்டவரிடம் பேசினார். As per his custom, he followed it carefully. தனது வழக்கத்தின்படி கவனமாக அவர் பின்பற்றிக் கொண்டிருந்தார். So the enemies thought this is the time to catch him, and they told the king that he is worshipping somebody more than the king. எதிரிகள் இதுதான் சரியான சமயம் என்று அறிந்து ராஜாவிடம் சென்று உங்களை விட மேலாக ஒருவரை தொழுது கொண்டிருக்கிறார் என்று அறிவித்தார்கள்.
As per the decree, the Daniel has to be put in the lion's den. ராஜாவின் சட்டத்திட்டத்தின்படி தானியேல் சிங்க குகையிலே போடப்பட்டார். Daniel knew all those things. தானியேல் எல்லாம் அறிந்திருந்தார். See how he was so careful to pray even though he knew all those things. அவர் எல்லாம் அறிந்தும் எப்படி ஜெபிப்பதில் தவறாமல் இருந்தார் என்பதை கவனியுங்கள். The Lord was with him. ஆண்டவர் அவனோடு இருந்தார். When they put him in the lion's den, according to the decree, the lions could not do anything. ராஜாவின் சட்டத்தின்படி அவனை சிங்க குகையிலே போட்ட போதும் சிங்கங்கள் ஒன்றும் செய்தப்படுத்தாதபடி ஆண்டவர் அவனோடு இருந்தார். Oh, the lions could not do anything harm to him. சிங்கங்கள் அவனை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. Hallelujah. Hallelujah. Same thing the Lord will do to you, my friends. அதே மாதிரியாதான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்வாரே நண்பர்களே. When you are careful to follow the Lord and cry unto the Lord and cling on to the Lord in prayer, the Lord will be careful not to allow any harm to you. ஆண்டவரை நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் பிடித்து அவரை முழுவதுமாய் சார்ந்து அவரோடு வாழ பழகும்போது எந்த ஒரு தீங்கும் உங்களை தொடாமல் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். In the same way, you also cling on to him tightly. இதே மாதிரியாக நீங்களும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். No enemy could do anything against you. இந்த எதிரியும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. You will be covered by the presence of God all the time. நீங்கள் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய் காணப்படுவீர்கள். Let us change our thinking. நம் சிந்தனையை நாம் மாற்ற வேண்டும். As many times as possible, cling on to God and pray unto the Lord, especially when you go through trials and temptations. எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கும் பொழுதோ அவளெல்லாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். To get up early in the morning அதிகாலையில் எழுந்து விடுங்கள். and pray unto the Lord. கடவுளிடம் ஜெபியுங்கள். And at the noon time. மத்தியான வேளைகளிலும் and in the evening. சாயங்கால and வேளைகளிலும் also in the night time. இரவு நேரங்களிலும். What a precious God we have. எவ்வளவு அருமையான ஆண்டவர் நம்மோடு He will be under his protection all the time. அவர் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். இயேசு அழைக்கிறார் வேலை ஆசீர்வாத திட்டம். நெடுநாள் காத்திருத்தலுக்கேற்ற வேலை, உயர்வு, கனம், நிரந்தர ஆசீர்வாதத்திற்காக இத்திட்டத்தின் கீழ் ஜெப விண்ணப்பங்களோடு பதிவு செய்திரும் பங்காளர்களுக்காக டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அனுதினமும் ஜெபிப்பதோடு இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் உள்ள ஜெப வீரர்கள் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்துள்ள பங்காளர்களின் ஜெப தேவைகளுக்காய் சிறப்பு ஜெபங்களை ஏறெடுத்து வருகின்றார்கள். இன்று முதல் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்திட விரும்புவோர் 0423456677 என்ற தொலைபேசி எண்ணை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள். www.jesuscards.org என்ற நமது இணையதளத்திலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வேலை ஆசீர்வாத திட்டத்தில் உங்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தின் பலனாக நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்போது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும் வாய்க்காலாக விளங்கிடுங்கள். இயேசு அழைக்கிறார் வேலை ஆசீர்வாத திட்டம் ஓர் புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது.